சில நேரங்களிலே துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். பல நேரங்களில் கூட அதுதான். துன்பம், போராட்டம், பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் நிறைவோடும் மகிழ்வோடும் இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் துன்பம் வாழ்வின் ஒரு அங்கம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது நல்லது தான். ஆனால் துன்பம்தான் நம்மை வாழ்வின் யதார்த்தங்களை புரிய வைக்கும் அளவுக்கு வளர்த்தெடுக்கும். துன்பம்தான் மீட்பின் வழியும் கூட. துன்பத்தை தாங்கிக் கொண்டோ அல்லது அதை எதிர்த்து போராடவோ பழகி கொண்டோம் என்றால் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். அதை தான் இயேசு சொல்கிறார். அதை எப்படி செய்ய முடியும்? கடவுளுடைய துணையோடு செய்ய முடியும். இயேசுவுடன் இருக்கிறார். தூய ஆவியானவருடைய துணை. முதல் வாசகத்திலே சீடர்களுக்கு அது தரப்படுகிறதை வாசிக்க கேட்டோம். எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம். தூய ஆவியானவர் வழிநடத்தலை கேட்டு ஜெபிப்போம். அன்றாட துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் புலம்பாமல் அதை தாண்டி நிறைவை நோக்கி பயணிப்போம். அதுதான் கடவுளுடைய அழைப்பு. இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.